அந்த முருகனுடைய புராணத்தை சொல்லும் பொழுது சொர்க்கலோகத்திலே சூரபத்மனுடைய குமாரன் பானுகோபன் என்று சொல்லக்கூடிய மகாவீரன் தேவர்களை எல்லாம் சிறைப்பிடிக்கின்றான். அப்பொழுது சொர்க்கத்தை தீக்கிரையாக்கிறான் என்பது புராண வரலாறு. அப்படி தீக்கிரை ஆக்கும் பொழுது எல்லோரையும் சிறைப்பிடிக்கும் பொழுது தேவேந்திரன் குயிலாகவும் யமன் காகமாகவும் பிரம்மன் அன்னப்பட்சியாகவும் அவர்கள் ரூபத்தை கொண்டு இந்த பூலோகத்தில் வந்து தஞ்சமுடைய அவர்கள் வருங்கால் இந்த இடத்தில் அவருடைய உண்மை ஸ்வரூபம் வெளிப்பட்டவுடனே அசரீரி, அப்படி என்றால் சரீரம் இல்லாமல் சொல்லு மட்டும் அசரீரின்னு பேர். அசரீரியாக நீங்க இந்த கீழே ஸ்தலம் இருக்கு அங்க வழிபடுங்கள் என்று சொன்னோன்னா இங்க இறங்கி அவங்க எல்லாம் வழிபடுகிறார்கள் முருகனை. புராணப்படி முருகன் வந்து தோன்றிவிட்டார். தோன்றினாலும் உடனே போய் சூரனை சம்ஹாரம் பண்றதுக்காக போகல. கந்த புராண செய்தி அப்படிதான். அவர் வந்து விளையாடுறார், கங்கையை அடைக்கிறார், மலை மேல நிற்கிறார், இப்படி எல்லாம் திருவிளையாடல் பண்றார். அதன் பிறகு முருகனுக்காக இங்க பெரிய இஷ்டிங்கிற யாகங்கள் நடத்துகிறார்கள். அந்த யாகத்தை தடுப்பதற்காக ஒற்றர்கள் வரும்பொழுது, அசுர ஒற்றர்கள் வரும்பொழுது யாக குண்டத்திலிருந்து முருகப்பெருமான் சூர சம்கார திருவுருவுடன் எழுந்திருக்கின்றார். இந்த கஷேத்திரத்துல அதான் ஒரு பெரிய சிறப்பு. அதாவது ஆயுதங்களை கையிலே வைத்துக் கொண்டு இருப்பது அனுக்கிரகமூர்த்தி. ஆயுதங்களை எடுத்து பிரயோகம், அதாவது செலுத்துவதற்கு தயாரான நிலைக்கு அதற்கு சம்கார ஸ்வரூபம். அதுக்கு அதிக உக்கிரமும் அதிக ஆக்ரோஷமும். அந்த மாதிரி வடிவத்திலே முருகப்பெருமான் யாகுண்டத்திலே தோன்றும் பொழுது எல்லோரும் முருகா முருகா என்று பிரார்த்திக்கிறார்கள். முருகப்பெருமான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். முருகப்பெருமானை சிவிகையிலே ஏற்றி கொண்டு இந்த இப்படியே அழைச்சுட்டே போறாங்க. கீழ்வேலூர் வருங்கிற கீழ்வேலூர், வேல்னா முருகன். அந்த இடத்துல அம்பாள் அழைத்து தபஸ் பண்ண சொல்றார். தபஸ் பண்றார். கீழே வேல் வடக்கு தபஸ் பண்றார். அதன் பிறகு சிக்கல்ல போய் அஸ்திரம் வாங்குறார். இது ஆதியினுடைய பெருமை. இந்த கஷேத்திரத்தினுடைய இந்த கஷேத்திரத்தினுடைய ஒரு பெரிய பெருமையை அறிந்து பிற்காலத்தில் ஒரு தெய்வீக சிற்பி ஒரு கல்லுடைய நாதம், கருங்கல்னா அது இதெல்லாம் ஆகம பிரமாணம் சாஸ்திரம். கல்லுல தட்டும் பொழுது ஸ்திரீ சப்தம், பெண் சப்தம், ஆண் சப்தம், அலி சப்தம் இப்படி எல்லாம் ஏற்படும். இந்த நாதம் மிகவும் தெய்வீக சப்தமாக நாதமாக இருந்தது. அங்கே ஒரு முருகப்பெருமானை அங்கே முதலிலே செய்தார். அது பொருள் வைத்து சேரின்னு இப்ப புறவை சேரிங்கிறாங்க. அடுத்ததாக இந்த இடத்துல அந்த இங்க ஆண்டக்கூடிய முத்தரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னன், பக்கத்துல ஊர்லாம் இருக்கு, முத்தரசபுரம்னு இருக்கு. நான் சொல்றதுக்கெல்லாம் ஊர் எல்லாமே சான்றுகளா இருக்கு. அவன் வந்து சிலையை வடிக்க சொல்கிறான். இந்த சிலையை வடிக்கும் பொழுது ஒரு சிலைக்கு 32 லட்சணங்கள் உண்டு. இந்த 32 லட்சணமும் எல்லாராலும் முடியாது, தெய்வீக சிற்பியால தான் முடியும். 32 லட்சணங்கள் உள்ள சிற்பம் என்று சொல்லுகிறாயே சிற்பி, இதுக்கு உயிர் ஏற்படுமேங்கும் பொழுது மயிலுக்கு கண்ணு திறந்தால் மேலே கிளம்பும்னு சொன்னான். மயிலுக்கு கண்ணு திறந்தோன்னு மேல எழுந்திருந்தது. முருகா முருகான்னு சத்தம் போடும் பொழுது மயில் காலை செதுக்கிறார், அப்படியே உட்கார்ந்துருது. அதன் பிறகு இந்த சிற்பி வனிதா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழியை அழைத்து கொண்டு போற. கண் கொடுத்த வனிதம்னு இருக்கு நம்ம எங்கன் கிட்ட, அங்க இருக்கார். அங்க கனவுல வந்தோடனே எங்கன்ல போய் இந்த முருகனை செய்யறார். அது முருகனுடைய தோற்றங்கள் ஒரே அமைப்பா இருக்கும். புறவச்சேரி, எட்டுக்குடி, சிக்கல். இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை பிற்காலத்தில் வால்மீகி, இது அத்தியாத்ம ராமாயணத்தில் வருது. ராமாயணத்துல எழுதும் பொழுது சீதை இலங்கையிலிருந்து மீட்டு வந்த பிறகு மறுபடியும் அயோத்திக்கு சிறைக்கு போகும்படியான ஒரு வரலாறை எழுதுறார். அதனுடைய பாவம் அவரை பீடிக்கிறது. அந்த வால்மீகியை வசிஷ்டர் இந்த கஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணி அப்பதான் அந்த சாபம் போகும் சொல்றார். வால்மீகி இங்க தியானத்துல இருக்கார். அவர் இங்கே சமாதி ஆயிட்டார். வால்மீகி சமாதி இது பழனியிலேயே எட்டுக்குடி வால்மீகி சமாதின்னு எழுதியிருக்கு. அந்த வால்மீகிக்கு முதல்ல காட்சி கொடுக்கிறது ஆனந்தவள்ளி. அதன் பிறகு
அருணகிரிநாத சுவாமிகள் முருகனேதான் அருணகிரியாக வந்தார் என்று எப்படி முருகப்பெருமான் திருஞான சம்பந்தராக வந்தாரோ அதே மாதிரி பிற்காலத்தில் அருணகிரிநாதராக முருகனேதான் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க திருப்பூரிலேயே. அந்த அருணகிரிநாத பெருமான் இங்கே தற்பொறி வைத்தருள் பாராய் தாராய் தத்து மயிர்ப்பதி நீதே நீயே வருவாயே. பொறினா தீட்சைன்னு அர்த்தம். அதாவது சிவ தீட்சை, சைவ தீட்சை, இப்படி தீட்சையில இருக்கு. சாக்த தீட்சை, வைணவ தீட்சை, கௌமார தீட்சை அப்படின்னு. கௌமாரம்ங்கிறது 6 சமயத்தில் ஒரு பிரிவு. அது முருகனுடைய வழிபாட்டுக்காக உரியது. அவருக்கு தீட்சை கொடுக்கிறார் பெருமான் அருணகிரிக்கு. அப்பொழுது அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானுடைய திருப்புகழை பாடும் பொழுது பரிவுற்றவருக்கு பரிவுற்றவரு கருவை தருவித்தகமுத்தமிழை பகர்மோனே பழனத்தொழில் முத்தனி 8 குடிப்பதியிற் குமரப் பெருமாளின் சந்தம். பரிவு உற்றவருக்கு அருள் வைத்து அருள் வித்தக முத்தமிழை பகர்வோனே. யாரா இருந்தாலும் சரி, குடித்தாலும் சரி குடிக்காலும் ஆச்சாரம் அவன் இறக்கம்னு இருந்ததுன்னா அந்த மனிதனுக்கு இயல் இசை நாடகம்ங்கிற 3 தமிழையும் முருகப்பெருமான் அருள் பண்றார் அப்படிங்கிறார். பழனத்து ஒளிமுத்து தனி 8 குடின்னு வாடியிருக்கார். நவரத்னங்கள்ல வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம் இதெல்லாம் பட்டை தீட்டினால்தான் பிரகாசம். முத்துவுக்கு பட்டை தீட்டுறதுல இயற்கையா பிரகாசம் இருக்கணும். அது எப்படி இருக்கும்? முற்றிய சிப்பியில நத்து, அந்த நத்தையில இருக்கிறது தான். அதான் பழ நத்து. அதுல ஒளிரக்கூடிய முத்து போன்று எம்பெருமானுக்கு இயற்கையாகவே ஒரு பிரகாசம் உண்டு. நானோ நீங்களோ சொல்லி இங்க யாரையும் கூப்பிட வேண்டியில்லை, அவரே இழுத்து போறாத. இந்த காந்தமலை ஜோதியேங்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த சுற்றி உள்ள ஒரு 4 வட்டங்களுக்கு இன்று வரை இதுதான் குலதெய்வம். இந்த முருகன்ல வந்துதான் குழந்தையை தத்தம் பண்ணி எள்ளும் வித்தலை பார்க்க யாருமே தத்தம் பண்ணி கொடுக்க மாட்டான். பெரிய உறவு வேண்டாம் தத்தம் பண்ணி கொடுப்பான். எனக்கு என் பிள்ளைங்க இந்த உறவு இல்ல ஓம்புள்ளதான் அப்படின்னு தத்தம் பண்ணி கொடுக்குறது இந்த 8 கோடியில. வேற எங்கேயும் தத்தம் பண்ணி கொடுப்பாங்க, எள்ள வச்சு கொடுக்க மாட்டாங்க. வெத்திலையும் தத்தம் பண்ணி கொடுத்துட்டு அவன் அந்த பையன் என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணும் பொழுது இங்க அவன் பிள்ளைக்கு தத்தம் பண்ணி கொடுப்பான். சங்கிலி தொடர் மாதிரி இந்த ஒரு 3 வட்டத்துல உள்ள ஜனங்கள் இங்கதான் பிள்ளைய முருகனுக்கு தத்தம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிள்ளை முருகன் பேரு பிள்ளைங்கிறதால இந்த ஊர்ல தத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் ஆதி காலத்தில இருந்து சாமி பேருக்குன்னு அர்ச்சனை பண்ணணும். அந்த பிள்ளையுடைய நட்சத்திரம் பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா முருகன் அந்த பிள்ளைக்கு அப்ப முருகன் தான், சாமினாலே முருகன் தான். சாஸ்திரங்களையும் சரி, இப்ப தமிழ் இலக்கணங்கள்லையும் சாமின்னா முருகனுக்கு தான் சாமின்னு பேரு. அதனால சாமிக்கு தத்தம் பண்ணி அவங்க பிள்ளைக்கு அவங்களை தத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பக்தர்கள். 2வது இந்த உலகத்திலே அதிசயம் திருப்பதியில செல்வம், பழனியில பஞ்சாமிர்தம், திருத்தணியில மலர்காவடி. உலகத்திலேயே எங்கும் நடக்காமல் 48 மணி நேரம் தொடர்ந்து பாலகையை நடந்துட்டே இருக்கும் சுவாமிக்கு. இந்த கிராமத்துல யார் பிறந்தாலும் தெரியாது, யார் இறந்தாலும் தெரியாது. திறந்தே. அதனால சித்திரை பௌர்ணமியில முதல் நாளும் மறுநாளும் ஒரு 10 நாளைக்கு நீங்க எங்க போனாலும் வேறு வேறு சத்தம் கேட்கும். சார் 8 குடி, இந்த ஊருக்கு பேர் 8 குடின்னு வந்தது. ஆமா, 8 குடி. அதாவது அஷ்டலக்ஷ அகஸ்தியர் கைவல்ய நவநீதம் நூல் இருக்கு, சான்று என்கிட்ட இருக்கு. 8 லட்சுமிகளும் முருகப்பெருமானை பூஜை செய்து அந்த திருமுகல் கடாட்சம்ங்கிற அந்த லட்சுமி கடாட்சத்தை பெற்றார்கள் என்று அகஸ்தியர் கைவல்ய நவநீத நூல்லே இருக்கு. அது 8 குடி. அடுத்த காரணம் எட்டி என்பது எட்டி மரம். அந்த எட்டி வனத்தில் இந்த முருகன் இருந்திருக்கார். அதனால காஞ்சிரங்குடின்னு பேரு. ஓங்கு மைம்புல ஓடனினத்தின் பயிர்வேனை ஓம்பெரும் பிரணவாதி உரைத்து என்றனை ஆழ்வாய் வாங்கி வெங்கனை சூழல் குல கொம்பு கடாவி வாங்கி நின்றனை ஏவிலுகைக்கும் குமரேசா காங்கயங்கரு மாசின் மனத்து அன்பர்கள் வாழ்வே காஞ்சிரங்குடி. காஞ்சிரங்காய்னா எட்டிக்காய். காஞ்சிரங்குடி அமர்ந்த பெருமாளே அப்படின்னு பாடியிருக்கார். எட்டி மரம் ஒண்ணுதான் இருக்கு இப்ப. அது அந்த பன்னி மரத்துக்கிட்ட. பன்னி மரமும் ஸ்தல விருட்சம்.
இந்த முருகனுக்கு பிரார்த்தனை என்ன சார் பண்றாங்க? அதான் அசுபதி நட்சத்திரத்துக்கு அந்த அந்த நட்சத்திரம் வந்து முருகனுக்கு இங்க இந்த முருகனுக்கு என்ன சிறப்பு பிரார்த்தனை? பாலாபிஷேகம், அதான் பெரிய அழகு காவடி, காவடி சிறப்பு, 8 கோடி காவடி. அதாவது சிங்கப்பூர்லயே எந்த நட்சத்திரக்காரங்க? நான் போயிருக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியாது என்னன்னு அழகு குத்துறாங்க. இடுமலை கிளம்புற 8 கோடி முருகன், இடுமலை கிளம்புற என்ன இதாங்க மந்திராங்களாம். அப்புறம் சொல்லி எல்லாரும் வராங்க. இந்த காவடின்னு எடுத்தது 8 கோடியில தான். அனுச நட்சத்திரத்துடைய சிறப்பு என்னங்க? அனுஷ நட்சத்திரம்ங்கிறது இப்ப ஜோதிடர்களால கிடைக்கப்பட்டு இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையை தானே பேசணும். ஆமா ஆமா சொல்லுங்க. அனுஷ இப்ப தற்போது ஒரு 20 வருஷ காலமாக இந்த வால்மீகி சிக்கி அனுஷ நட்சத்திரமா அத சொல்லி திருவண்ணாமலை இந்த பக்கத்துல இருந்து கேரளா இந்த பக்கத்துல இருந்து அதை சொல்லி இப்ப வராங்க. ஆற்காடு பஞ்சாயத்துல வந்து அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து திருநாறு கோயில் கொடுத்துருக்கு. ஆனா இவங்க அசுபதிக்கு இந்த கோயிலுக்கு இப்ப பிரம்மேஸ்வரர் வராங்க. இருக்கு அதான் 8 அந்த கோயிலுக்கும் அனுச நட்சத்திரத்துக்கு தொடர்பு கொடுக்கலங்கய்யா? இப்போதைக்கு வந்துட்டு இருக்காங்க. காலபுருஷனுக்கு ஜாதகத்துல வந்து 8வது ராசியில அனுச நட்சத்திரம் இருக்கு. அதாவது நாம வந்து மறுக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? நமக்கு தெரியாத அனுபவத்துக்கு இப்போ ஒரு 20 வருஷமா வராங்க. புராண வாய்ப்பு மூடி நமக்கு எல்லாம் தெரியும். ஆமா, சம்பிரதாயம் எப்படி சிறப்பா இருக்காங்க. ஆமா ஆமா, பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வருவாங்க. அசுபதி வந்து எட்டி மரத்துக்கு வந்து அசுபதிக்கு நட்சத்திரத்துக்கு மரம் எட்டி மரம் தானே. அசுபதி நட்சத்திரம் எட்டி மரம். அது நான் பார்த்துதான் சொல்றேன், எல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. அசுபதி நட்சத்திரத்துக்கு எட்டி மரம் தான் மரம். மரத்துக்கு இருக்கு, இப்ப இதுல இருக்கு, ஜாதக அலங்காரத்துல எல்லாம் இருக்கு. இருக்கு ஒவ்வொரு பூரட்டாதி மாமரம்னு இருக்கு. இங்க அங்க நிறைய எடுத்திருக்காங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. நமக்கு இருக்கிற வேலை இல்லைங்க. நான் எந்திரிச்சா நானே பார்க்க முடியாது. என் பேர் பஞ்சாட்சரம் பேர். நீங்க எங்க ஊர்ல? கரூர்ல என்ன கேட்டீங்கன்னா எல்லா ஊர்களும் தெரியும். கரூர்ல, கரூர், ஈரோட்ல 8 கோடி பஞ்சாட்சரம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூர் வர முடியல. இல்ல மண்மங்கலம், மின்னக்கல், நாமக்கல், ராசிபுரம், குருசாமி பாளையம், முடக்குறிச்சி, அரௌண்ட் 15 நாள் வந்தா வர்றது 15 நாள். என் விஜினி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 40 வயசு உள்ள ஐயரை கேட்டீங்கன்னா நல்லா தெரியும். கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. மயில்சாமி கவுண்டருக்கு நான் போக முடியல. 60க்கு போயிட்டு வந்துட்டு இல்ல நம்பர் தெரியாதுல்ல. என் நம்பர் ஞாபகம், என்னுடைய நம்பர் சொல்லணுமா? அது மட்டும் தானே சொல்லணும். 8 கோடி பி பஞ்சாட்சர சிவாச்சாரியார் 94 89 260 955. என்னுடைய பையனுடைய நம்பர் 900 35 80 735. அவர் தான் இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அடியன் வந்து இப்ப அபிமான குருக்களா இருக்கேன். திருச்செந்தூர் முத்து என்னோட படிச்சவன் தான், அவன் இறந்து போயிட்டான். என்னோட இது கொடுத்த பக்கம்